அனைவருக்கும் வணக்கம். நம்ம போஷன் ட்ராக்கரில் இன்றைக்கி THR எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம THR போடுறதுக்கு முன்னாடி நம்ம போஷன் ட்ராக்கர் ஆப்பில் வந்து கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் இவங்களுக்கு தான் நம்ம வந்து THR போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இந்த கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லோட் ஆகிறதுக்கு. அடுத்தது இந்த ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் தகவலை உள்ளிடவும் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வதாக இருக்குது பாருங்கள், ஊட்டச்சத்து தலையீடு. ஊட்டச்சத்து தலையீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா டேக் ஹோம் ரேஷன் THR எடுத்துக்கொள்ளுங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த வகையான சுகாதார சேவையை பெறுகிறீர்கள் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த வகையான மெடிக்கல் நம்ம எடுத்துக்கிறோம், அலோபதியா இல்லை ஆயுஷா ஹோமியோபதியான்னு இருக்கும். நம்ம கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக வந்து இப்போ எடுத்துக்கிறவங்க பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துக்கிறாங்க. அதனால் அலோபதி அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அலோபதின்றதை கொடுங்க. இவங்க வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதனால் அலோபதின்றதை கொடுத்துட்டு, இல்லை வேறு ஆப்ஷன் நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பதிவு வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டது. இவ்வளோ தான் வந்து கர்ப்பிணி பெண்களில் நம்ம THR கொடுக்கறது. இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம். இதே போலவே நீங்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி தகவலை உள்ளிடவும் அப்படிங்கிறத கொடுத்து ஊட்டச்சத்து தலையீடை கொடுத்து THR கொடுக்கணும். இது கர்ப்பிணி பெண்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள். பாலூட்டும் தாய்மார்கள்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே போலவே உள்ளே நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த 3 டாட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். தகவலை உள்ளிடவும் கொடுக்குறோம். ஊட்டச்சத்து தலையீடை கொடுக்குறோம். அவங்களுக்கும் அதே போல் THR வந்து இங்கே நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதுதான் வந்து கர்ப்பிணி பெண்கள். அடுத்தது பாலூட்டும் தாய்மார்கள். அடுத்தது 0 to 6 குழந்தைகள், 6 to 3 வருஷம் உள்ள குழந்தைகள். இவங்க 2 பேத்துக்கும் வந்து இப்படி நம்ம போடுற THR ஆப்ஷன் வந்து இன்னும் எனேபிள் பண்ணலை. ஸோ அதுக்கு பதில் இவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதே போலயே நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு தகவலை உள்ளிடவும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊட்டச்சத்து தலையீடுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்காது. அதுக்கு பதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா குழந்தை உணவு திடப்பொருளே உள்ளதான்னு கேட்குறாங்க. அதாவது 0 to 6 மாதத்தில் இருக்க குழந்தை வந்து பார்த்திங்கன்னா திடப்பொருள், அதாவது கட்டியான உணவுப் பொருள் வந்து சாப்பிடாது. வெறும் திரவம் பால் மட்டும்தான் நம்ம கொடுக்க சொல்லியிருப்போம் 6 to 6 மாதத்துக்கு. அதனால் குழந்தை திடப்பொருள் உள்ளதா அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் இங்கே இல்லைன்னு கொடுத்துருங்க. 0 to 6 மாதங்களில் மட்டும் எல்லோரும் இல்லைன்னு கொடுங்க. அடுத்தது 6 to 3 ஆண்டுகள். 6 to 3 ஆண்டுகள்லையும் நம்ம உள்ளே போகும்போது அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட் அதை வந்து டச் பண்ணுறீங்க. தகவலை உள்ளிடவும் கொடுக்குறோம். இதில் ஊட்டச்சத்து தலையிட போகும்போது இங்கே திடப்பொருளில் உள்ளதான்னு கொடுக்கும்போது இங்கே ஆம்னு கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம திடப்பொருள் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் ஆம்னு கொடுக்குறோம். 6 to 3 வயசுக்கு வந்து திடப்பொருள் வந்து உள்ளதுன்னு கொடுத்துருங்க. இப்போது இந்த 2 ஆப்ஷன் வந்து 0 to 6க்கும் 6 to 3க்கு மட்டும்தான். ஆனால் இந்த 3 to 6 இருக்காங்க பார்த்தீங்களா, ஆனால் 3 to 6ல் வந்து நம்ம உள்ளே போய் நான் அந்த ஆப்ஷன் இருக்கான்னு உங்களுக்கு காட்டுறேன். அதில் இருக்காது. இங்கே வந்து ஊட்டச்சத்து தலையீடுக்குள்ளே போனீங்கன்னா அந்த உணவுப் பொருள் பற்றின எந்த கேள்வியுமே இருக்காது. அப்போ 3 to 6 வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம 3 to 6 வந்து எல்லோரும் நமக்கு பெனிஃபிஷரியாக வந்திருப்பாங்க. அதனால் அவங்கள இங்கே தினசரி கண்காணிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தினசரி கண்காணிப்புக்குள்ளே போயிட்டு அங்கன்வாடி திறக்கப்பட்டதை ஆம் கொடுத்துருங்க. ஆம் கொடுத்து சமர்ப்பிக்கவும் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே THR இருக்குது பார்த்தீங்களா, இந்த THR இதை கிளிக் பண்ணி இதில் எல்லா குழந்தைகளையும் செக் பண்ணுங்கள். எல்லா குழந்தைகளுக்கும் செக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் செக் கொடுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் 3 to 6 பெனிஃபிஷரிஸ் கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் வந்து THR கொடுக்குற ப்ரொசீஜர். ஓகேங்களா. இப்போ கொடுத்தீங்கன்னா இவங்க 3 to 6க்கும் வந்து THR வந்து வந்துடும். நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டி முடிக்கிறதுக்காக நடவடிக்கைகளை வந்து இன்றைக்கி வந்து நம்ம இதெல்லாம் சுகாதாரம் பற்றினது. ஸோ தனிப்பட்ட சுகாதாரம் கொடுத்து சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து THR கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர். கர்ப்பிணி பெண்கள் இதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணாவே ஆப்ஷன் வந்துடும். பாலூட்டும் தாய்மார்களுக்கும் 3 டாட்டை கிளிக் பண்ணி ஊட்டச்சத்து தலையீடில் கொடுத்துருவோம். 0 to 6க்கும் 3 to 6க்கும் 6 to 3க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து தலையீடை கொடுத்து அதில் வந்து திடப்பொருள் உணவு உண்கிறார்களான்றது மட்டும்தான் கொடுக்க போகிறோம்.
3 to 6க்கு வந்து தினசரி கண்காணிப்பில் டிஹெச்ஆர் போட போகிறோம். இவ்வளோ தான் டிஹெச்ஆரில் இருக்க ப்ரொசீஜர். இதைப்படி ஃபாலோ பண்ணி டிஹெச்ஆர் நீங்கள் போட்டிங்கன்னா 100% வந்து உங்களோட டிஹெச்ஆர் வந்து வந்துடும். மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுடைய சம்மந்தப்பட்ட பிளாக் கோஆர்டினேட்டரை கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.